ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் திருக்குறள். திருக்குறளில் இனியவை கூறல். அது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதுக்கான அர்த்தம், நன்மை அறிந்து இனிமையான வார்த்தைகளை பேசினால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நன்மையை அறிந்து நல்ல வார்த்தைகளை, நல்லா இருக்கணும், ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நல்லதே சொல்கிறது. இப்போது சிறு குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? காலையில் எழுந்து படிப்பா, படித்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள். அதுக்கப்புறம் முகூர்த்த நேரம், காலையில் எழுந்து எல்லாரும் பெண்கள் வீடை கூட்டி பெருக்கி, அதுக்கப்புறம் வாசல் சாணி தெளித்து விளக்கு ஏற்றணும். இது ஒரு நல்ல வார்த்தை, நல்ல பழக்கம். இந்த மாதிரி நம்ம மனசில் நல்லதே நினச்சி நம்ம நல்ல வார்த்தைகளாக சொல்லணும்னா அது நமக்கு அந்த தீமைகள்லாம் அகற்றிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனசுக்குள்ளே எந்த தீய குணமும் தீய எண்ணமும் இல்லாமல் நல்ல வார்த்தைகளே நன்மைக்காக எல்லாமே சொல்லின்னு இருந்தோம்னா வாழ்க்கையில் நமக்கு தீமைகள் விலகி நன்மையும் நடக்கும், தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் நிறைய நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம், தீமைகள் அகன்று நல்ல வாழ்க்கை வாழ்வோம். அதுதான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு. அதனால் அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும், பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை ஆண்டவன் நல்ல அனைத்து வளமும் பெற்று சிறப்புடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.